நம்ம ஹீரோவனோட ஃபேமிலியோட காட்டுக்கு நடுவுல இருக்க அவன் வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, வினோதமான ஒரு உயிரினம் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு. அது இவங்களையும் தொரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்க அதுகிட்டேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா? அது எதுக்காக இவங்கள தொரத்த ஆரம்பிக்குது? அப்படின்ற கதைய சொல்லக்கூடிய படம் தான் வுல்ஃப்மேன். இது ஒரு பயங்கரமான த்ரில்லர் படமா இருக்கப்போது, இந்த படத்தோட முழு கதைய இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போட்டு விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிட் பேக், ரிலாக்ஸ். வாங்க இப்போ முழு கதைக்குள்ள போலாம். ஆரம்பத்துல ஒரு வாய்ஸ் ஓவர் ஓடுது. 1905ல இந்த காட்டுக்குள்ள ஒரு நபர் வந்திருக்காரு. போனவரு மறுபடியும் வரவே இல்ல. அந்த காட்டுக்குள்ளேயே காணாம போயிட்டாரு அப்படின்ற மாரி ஒரு செய்தி இருக்கு. ஆனா, அதுக்கப்புறம் அங்க உள்ளூர்ல இருக்க மக்கள் எல்லாருமே அவர ஒரு ஓநாய் உருவத்துல பார்த்ததாகவும் சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா அந்த காட்ட காமிக்கிறாங்க. அங்க ஒரு போர்டு போட்டிருக்கு. அந்த போர்டுல உங்க உயிருக்கு பயந்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ள வராதீங்க அப்படின்ற மாரி போட்டிருக்கு. ஸோ அங்க ஒரே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ட சுத்தி சிசிடிவி கேமராலாம் பொருத்தப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட அப்பா கதவு தட்டுறாரு. தட்டுனோனே இவன் முழிச்சுக்கிட்டு அவனோட பெட்ஷீட் எல்லாத்தையுமே அப்படியே ஒழுங்கா மடிச்சு வச்சுட்டு அங்க திறந்து விடுறான். இந்த சின்ன பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அவங்க அப்பா கூட இப்போ வேட்டைக்கு கிளம்பிட்டான். அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மஷ்ரூம பார்க்குறான். அங்க போய் அத தொட போக அவங்க அப்பா "அதெல்லாம் தொடாத. அத நீ தொட்டு கை வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கேன்சர் வந்துரும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கு. அதெல்லாம் நீ தொடக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதெல்லாம் அவன் கண்டுக்காம அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு குருவிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா "இந்த மஷ்ரூமோட பேர் என்ன சொன்ன? சொல்லு பார்ப்போம்." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் "தெரியலையே" அப்படின்ற மாரி நிக்க, அதுக்கு அவங்க அப்பா திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி "நீ கவனக்குறைவா இருக்கக்கூடாது. நான் சொன்னது எல்லாத்தையுமே நீ கவனமா அப்சர்வ் பண்ணிக்கணும். இல்லன்னா இந்த மாரி இடத்துல நீ எப்படி சர்வைவ் ஆவ?" அப்படின்ற மாரி அவர் கேட்கிறாரு. அப்போ பக்கத்துல ஒரு மான் வருது. அந்த மான வேட்டையாடலாம்னு சொல்லி இவரு ஒரு கன்ன வச்சுட்டு பார்க்குறாரு. அப்போ அந்த மான் அங்கருந்து தப்பிச்சிடுது. அந்த நேரம் இவன் என்ன பண்றான், நம்ம அப்பாவோட நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் அந்த மான வேட்டையாடிட்டு அப்பாவ இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ன தூக்கிட்டு இந்த பக்கம் போறான். கன்ன வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தவன், அங்க மானுக்கு பதிலா வேற ஏதோ ஒரு உருவம் தெரியறத பார்க்குறான். அத பார்த்துட்டு அவன் பயந்து போய் அப்படியே பின்னாடி வரான். அப்போ அவங்க அப்பா "இங்க பாரு எத்தன வாட்டி உன்ன சொல்லியிருக்கேன். தனியா இந்த மாரிலாம் போகக்கூடாது." அப்படின்ற மாரி திட்டுறாரு. "நான் வெறும் மான தான் வேட்டையாட வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ இவர் கன் எடுத்து பார்க்குறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு உயிரினம் உருமுற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. இவங்க அப்பாவும் கண்ண வச்சு பார்க்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஆனா அந்த சத்தம் இவங்கள நோக்கி வர்றத பார்த்துட்டு, அங்க இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கிளாக் டவர் மாரி ஒண்ணு இருக்கும். அங்க ஏறி வாட்ச் பண்ற மாரி ஒரு டவரு. அந்த டவருக்குள்ள போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த உயிரினம் இந்த டவருக்கு மேலேயும் இவங்கள அட்டாக் பண்ற மாரி சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் கம்மியாயிடுது. இப்போ அவங்க அப்பா கன்ன வச்சு பார்க்குறாரு. அந்த பக்கமா எந்த ஒரு உயிரினத்தையும் காணோம். ஆனா அதுக்கு பதிலா மான வேட்டையாடிட்டு போயிருக்கு அந்த ஒரு உயிரினம். பார்த்தீங்கன்னா, அந்த டவர்ல அது கீறல் போட்டு போயிருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒரு உயிரினம் மனுஷங்களையே வேட்டையாடிட்டு இருக்கு. இதனால தான் அந்த மாரி போர்டு வச்சிருந்துப்பாங்க. இதனால தான் இவருமே இவரோட பையன இந்த மாரி கடினமா வளர்த்துட்டு இருக்காரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் அவன் சமாளிக்கணும்னு சொல்ட்டு. இப்போ நைட் ஆயிடுது. அவங்க வீட்ல இருக்கும்போது, இந்த சின்ன பையன் ஹீரோ என்ன பண்றான், கீழ பேஸ்மெண்ட்க்கு வரான். பேஸ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ரேடியோ மூலியமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் போல. ஸோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாரி "நான் இன்னைக்கு அந்த உயிரினத்த பார்த்தேன்டா. நீயும் வா நம்ம வேட்டையாடலாம். உனக்கும் ஒரு பையன் இருக்கான்ல." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அவரோட கையில ஒரு டாட்டூவும் இருக்கு. இத பின்னாடி இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவ, அவரு திரும்பி பார்க்குறாரு பாருங்க. ஒரு முறைக்கிறாரு. அதோட அந்த சீன் கட் ஆகுது. 30 வருஷம் கழிச்சு இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க. பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு சிட்டிய காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ பெருசா வளர்ந்துட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணும் இருக்கா. அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த பொம்மையெல்லாம் வாங்கி குடுத்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு பாசமான அப்பாவா தான் வளர்த்துட்டு இருக்கான். ஆனா சில நேரங்கள்ல அவங்க அப்பா மாதிரி கடினமாவும் நடந்துக்கிறான். அதுக்கப்புறம் பாசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் விளையாட்டுத்தனமா பண்ண ஆரம்பிப்பான். இப்படி அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஹேப்பியா தான் போயிட்டு இருக்கு. அந்த மாரி நேரத்துல அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதான் ஹீரோயின். அவங்க உள்ள வராங்க. அவங்க ஏதோ லாயர் போல. ஸோ பிஸியா இருக்காங்க அவங்களோட ஒர்க்ல. ஃபோன் கால்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ்ல எடுத்து பார்த்தா, இவரோட அப்பாவோட சொத்துலாம் இவரோட பேருக்கு மாறிருச்சு. ஸோ அந்த வீடு இவரோட பேருக்கு மாறிடுச்சு. அந்த வீட்டோட கீயுமே அங்க வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பா இப்போ இறந்து போயிட்டாராம். அதாவது நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட தொல்ல தாங்க முடியாம சின்ன வயசுலயே ஓடி இந்த ஊர்ல வளர்ந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா காணாம போனதா ஒரு தகவல் போலீஸ் தேடியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் கிடைக்கவே இல்ல அப்படின்றதுனால அவர் இறந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டு, அவரோட சொத்துக்கள் எல்லாமே நம்ம ஹீரோ பேருக்கு மாத்தி வுட்டாங்க. ஸோ அதுதான் இங்க அவரோட நோட்டீஸா வந்திருக்கு. இவருக்கு என்னதான் இவங்க அப்பாவ பிடிக்கல அப்படின்னாலுமே, அவங்க அப்பா இறந்த செய்தி கேட்டோனே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ விட்டு வெளிய வரும்போது, நம்ம ஹீரோ அங்க தான் உட்கார்ந்திருக்கான். "என்னடா திடீர்னு ஆஃபீஸ் பக்கம் தான் வர?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோ, "ஆமா, எங்க அப்பா இப்ப தானே இறந்தாரு. ஸோ அவர் இறந்த பிறகு நம்மளுமே
ஃபேமிலி கூட அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்ற மாரி தோணுச்சு. நீயுமே வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்க. நம்ம ஏன் சம்மர் வெக்கேஷன என்னோட அப்பாவோட வீட்டுக்கே போய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? அங்க பச்சை பசேல்னு அந்த காடே பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். ஸோ அங்க போய் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலியா அங்கருந்து கிளம்புறாங்க அந்த காட்ட நோக்கி. அந்த ட்ரக் எதுக்காகன்னா, அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்துரலாம் வரும்போது அப்படின்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க. போற வழியில அப்படியே கதை பேசிட்டு, மேப்ப பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில அந்த இடம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. பிளாக் ஆயிருக்கு. சரி இப்படி தானே நம்ம வீட்டுக்கு போனோம். ஏன் இந்த இடத்த இப்படி மறைச்சு வச்சிருக்காங்க? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. அந்த சமயம் பக்கத்தில ஒரு வாட்ச் டவர்ல ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆளு இறங்கி வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீங்க யாரு? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாரி நான் எங்க அப்பாவோட வீட தேடி வந்திருக்கேன். ஆனா வழி பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்கு அப்படின்ற மாரி கேட்க, உங்க அப்பா யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு இவன் அந்த மாரி அவரோட பேர சொன்னோனே, "ஓ! நீ அவரோட பையனா?" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதாவது இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா பேஸ்மெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பார்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் தான் இவரு. இவரு இந்த மாரி என்கிட்ட கன் இருக்கு. இங்க நெறைய அனிமல்ஸ்லாம் சுத்திட்டு இருக்கும். அதுகிட்டருந்து பாதுகாக்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஸோ உங்க வீட்டுக்கு வேற வழியா தான் போணும். நான் உங்களுக்கு வழி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ளயும் அவர் ஏறிட்டு இவங்களுக்கு வழிகாட்டி கூட்டு போயிட்டுருக்காரு. போகும்போது நைட்டும் ஆயிடுது. அந்த நேரம் இங்க தான் நெறைய மான்ஸ்டர்ஸ், வைரஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நீ ஏன் இந்த மாரி ஃபேமிலிய கூட்டிட்டு இங்க வந்திருக்க? நாங்க இங்கேயே தான் இருக்கோம். அதனால சமாளிச்சுப்போம். நீ உங்க ஃபேமிலியோட கூட்டு வந்திருக்க. நீ சமாளிச்சுப்பியா? அப்படின்ற மாரி கேட்கறாரு. என்னடா இப்படிலாம் பயமுறுத்துற? அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளு நிக்கிற மாரி இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ வந்து வண்டிய திருப்புறாரு. அது வந்து காட்டுல இருக்க அந்த மரங்களுக்கு நடுவுல போய் அப்படியே ஒரு மேடான பகுதி போல. ஸோ அங்க போய் சரிஞ்சு நிக்குது. 2 மரத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நிக்க, அப்படியே இந்த பக்கம் சாயுது பாருங்க காரு. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து கதவு திறக்கிறான். பொத்துன்னு கீழ விழுந்துடுறான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும், குழந்தையும் வந்து மேல் வழியா வெளிய வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போறத நம்ம ஹீரோ பார்த்துடுறான். அப்போ டக்குன்னு இவனுமே அந்த கார விட்டு வெளிய வந்தவன், "சீக்கிரம் ஓடுங்க" அப்படின்ற மாரி சொல்ட்டு, உங்கள கூட்டுட்டு அந்த வீட நோக்கி ஓடிட்டு இருக்கான். "இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓடு சீக்கிரம்" அப்படின்ற மாரி சொல்லி இவங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாங்க. கரெக்ட்டா கதவ சாக்கும்போது அந்த உயிரினம் அங்கேயும் வந்துருது. அது இந்த கதவ போட்டு தட்ட ஆரம்பிக்குது. இவனும் அப்படியே புடிச்சுட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் கம்மியாயிடுது. இப்போ இவன் உள்ள வந்தவன், மத்த ஜன்னல் எல்லாமே திறந்திருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா, அது உள்ள வந்துரும்ல. ஸோ, அதுக்காக எல்லாத்தையுமே வந்து மூடி வச்சுடுறான். கீழ போனவன் பேஸ்மெண்ட்ல இருக்கிற அந்த ஜெனரேட்டர ஆன் பண்ணி விடுறான். வீடு ஃபுல்லாவே கரண்ட் வந்துருது. இப்போ அவனோட பொண்ணு வந்துட்டு, "அப்பா எனக்கு பயமா இருக்கு. அது என்னது?" அப்படின்ற மாரி கேட்குறா. அதுக்கு இவனும், "அது ஒண்ணும் இல்லப்பா. நம்ம காலையில விடிஞ்ச உடனே கிளம்பிடலாம்." அப்படின்ற மாரி சொல்றான். இப்போ அவங்க ஹீரோயின் வந்து நம்மள தொரத்திட்டு வந்தது எந்த மாரியான ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவ நம்ம ஹீரோவ பார்த்து அது என்ன அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோ நானே ஜஸ்ட் மிஸ்ல அதுகிட்டருந்து தப்பிச்சேன். அது என் கிட்ட வந்துருச்சு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்றது எனக்கும் தெரியல. என்னன்றத நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குதான்னு சொல்லி தேடிட்டு இருக்கான். யாருக்காவது நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம கிட்ட தான் மொபைல் சிக்னலே இல்லையே. எப்படி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்குறாங்க. இங்க ஒரு ரேடியோ இருக்கு. அது மூலியமா ஏதாவது கான்டாக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றான். ஆனா யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரின்னு இந்த பக்கம் பார்த்தா ஒரு டோர் இருக்கு. அது திறந்து பார்த்தா நெறைய மீட்டெல்லாம் இருக்கு. ஸோ அத பார்த்தோனே ஒரு பீஸ எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டுக்கிறான். அத பார்த்த ஹீரோயின், "நீ எதுக்குடா இதெல்லாம் சாப்பிடுற?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோவோட 2 பல்லு அப்படியே கழண்டு விழுகுது. ரத்தம் வருது. அவன் கையில பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு கீச்சு இருக்கிற மாரி இருக்கு. அத இப்போ கட்டு போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். "என்னடா ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "ஏதோ கீச்சிருச்சு போல ஓடி வந்ததுல" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அத பார்த்தா கீச்ச மாரிலாம் இல்ல. இப்போ ஜன்னலாம் அடைச்சு வைக்கிறதுக்காக கபோர்டெல்லாம் வந்து எடுத்துட்டு இருப்பாரு. அத எடுத்து அங்க அடிச்சிட்டு இருப்பாரு. ஆணி அடிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அவ பொண்ணு அங்க வந்து நிக்கிறா. அத பார்த்து நம்ம ஹீரோ, "என்ன பாப்பா உனக்கு என்ன சத்தம் டிஸ்டர்பா இருக்கா? போய் தூங்கு. இங்கலாம் வராத" அப்படின்ற மாரி திட்டி விடுறாரு. இத பார்த்து நம்ம ஹீரோயின், "இப்படிலாம் இவன் பண்ண மாட்டானே. ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கன்ஃப்யூஷன்லயே ஒரு படுத்து தூங்குறாங்க. நைட் நேரத்துல யாரோ நடக்கிற மாரி சவுண்ட் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் பார்க்குறான். இவனோட ஒய்ஃபும் குழந்தையுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தா மேல இருந்து தான் சவுண்ட் வருது. மேலே ஏறி போறான். ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம். கபோர்ட திறந்து பார்த்தா ஒரு ஸ்பைடர் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பைடர் நடக்கிற சத்தம் இவனுக்கு அவ்வளோ துல்லியமா கேட்டிருக்கு. அப்போ இவனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாரி யோசிக்கிறான். டக்குன்னு இவனுக்கு கிர்ருன்னு ஆவுது. தல சுத்துற மாரி இருக்கு. அப்படியே அவன் கீழ வந்தா மறுபடியும் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்க ஒய்ஃப் முழிச்சுக்கிறாங்க. சரி நீ சத்தம் போடாத. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா யாரோ வீட்டுக்கு வெளிய நிக்கிறத இவரு வந்து ஃபீல் பண்றாரு. கதவு பக்கத்துல போறாரு. அந்த நபருமே கதவு பக்கத்துல தான் நிக்கிறாரு போல. இப்போ டக்குன்னு கீழ அந்த கதவு கீழ நாய் உள்ள வரதுக்கு ஒரு கேப் வச்சிருப்பாங்கல்ல.
ஸோ அந்த கேப் வழியா வெளியே இருக்கிற ஏதோ ஒரு நபர் வந்து இவரோட கால புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து நம்ம ஹீரோயினும் அப்படியே அவங்கள இழுத்து உள்ள வர வச்சுடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அது என்ன மாதிரி உயிரினம்னு தெரியல. அதுதான் இவரோட கால புடிச்சு இழுத்துருக்கு. இதுக்கப்புறம் மயங்கினவரு முழிச்சு பார்க்க, அந்த நைட்லயுமே அவரோட கண்ணு தெளிவா தெரியுது. அவரோட கண்ணுக்கு ஏதோ ஒரு விஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ பேஸ்மெண்ட்லேருந்து சவுண்ட் கேட்குதுன்னு பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா இவரோட குழந்தைய அவங்க வைஃப் தான் அங்க படுக்க வச்சிருக்காங்க. அங்க கீழ அவங்க வைஃப் அந்த ரேடியோவ எடுத்து, இந்த மாரி என் ஹஸ்பண்ட ஏதோ ஒரு மிருகம் கடிச்சிருச்சு. அதுலேருந்து அவர் ஏதோ வினோதமா நடந்துக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு வைரஸ் பரவியிருக்கு. நீங்க இங்க வந்து எங்கள காப்பாத்துங்க அப்படின்ற மாரி ரேடியோல பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறாரு. அவர் முகம் எல்லாமே ஏதோ சிதைஞ்சு போன மாரி இருக்கு. அவர சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அவர் முகம் ஒரு மாரி மாறிக்கிட்டே வருதுங்க. அவர் கையில ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கட்ட பார்த்தீங்கன்னா, அந்த கட்ட சுத்தி அவ்ளோ ரத்தம். ஸோ அந்த அளவுக்கு ரத்தம் வந்திருக்கு. அந்த கட்ட கழட்டிட்டு பார்த்தா, அந்த இடத்துல அடிபட்டுருக்கும்ல. ஸோ அந்த இடம் வந்து பலமா ஏதோ ஒரு பெரிய வைரஸ் பரவுன மாரி அங்க வந்து தெரியுது. ஆனா இவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடமே பார்த்தீங்கன்னா, வேற மாரி தெரிய ஆரம்பிக்குது. விஷன்ல இவங்க பேசுறது எதுவுமே புரியல. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து, "இதுல நீங்க என்ன சொல்றீங்களோ அத எழுதுங்க" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவரு இந்த மாரி டையிங் அப்படின்ற மாரி எழுதுறாரு. "நான் செத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், "நீங்க எதுவும் சாகல. காலையில எந்திரிச்சோனே நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம். உங்கள சரி பண்ணிடலாம்" அப்படின்ற மாரி தைரியப்படுத்துறாங்க. அப்ப அந்த பொண்ணு அங்க வந்துட்டு, "அப்பாக்கு என்னம்மா ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவங்க இந்த மாரி, "அப்பாக்கு எதுவும் இல்ல. சாதாரண ஜுரம் தான். நீ போய் படு" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. இப்போ அவருக்கு அந்த கை அரிக்குது போல. ஸோ அத போட்டு அரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவரோட கைய எடுத்து அவரே கடிச்சுக்கிறாருங்க. ரத்தம் ஊத்துது. இத பார்த்த ஹீரோயினால என்ன பண்ணணும்னே தெரியல. என்னதான் இவர் வந்து இப்படி மிருகத்தனமா நடந்துட்டாலும், அவருக்கு இவங்க வைஃபு, குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் பின்னாடி இருக்கிற ஒரு கார பார்க்குறாங்க. சரி இந்த காரோட கீ தான் பேஸ்மெண்ட்ல இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அந்த கீய எடுத்துட்டு, கூடவே ஒரு பேட்டரியும் எடுத்துக்கிறாங்க. அந்த கத்தியும் எடுத்துக்கிறாங்க சேஃப்டிக்காக. இப்போ வெளிய கதவ திறந்து சைலன்ட்டா போறாங்க. அந்த மிருகத்துக்கு சவுண்ட் கேட்காத மாரி சைலன்ட்டா அந்த காருக்குள்ள போயிட்டு, முன்னாடி அந்த பேட்டரிய செட் பண்ணிட்டு, அந்த காருக்குள்ள இப்போ ஹீரோவும் ஏறிக்கிறாரு. அந்த அந்த குழந்தையும் அந்த கார ஆன் பண்ண ட்ரை பண்ணா ஆன் ஆவல. சரி இப்போ பேட்டரிய கழட்டிட்டு மறுபடியும் ஆன் பண்றாங்க. அந்த நேரம் அந்த மிருகம் இவங்க காருக்கு முன்னாடியும் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க அந்த கார்லருந்து திறந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல செடிலாம் வளர்க்கறதுக்கு ஒரு கவர் மாரி போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கவர்ல ஏணிய போட்டு இவங்க மேல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏணிய தள்ளி விட்டுர்றாங்க. அந்த மிருகம் மேல வராததுக்கு. கீழ இருக்கிற அந்த மிருகம் இருக்குல்ல, அது ஒரு ஓநாய் உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ அந்த மிருகம் என்ன பண்ணுது, கீழ இருந்து அது பிளாஸ்டிக் கவர் தானே, குதிச்சு அங்க கீறல போட்டுட்டு இருக்கு. இங்கேருந்து நீங்க தப்பிங்க. அந்த பக்கம் வீட நோக்கி போங்கன்னு சொல்லி கையிலே வந்து காட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த மிருகத்த நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவரே கீழ குதிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட வைஃப்பும் அந்த குழந்தையுமே கதவ பூட்டிக்கிறாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு. வெளிய ஏதோ பெரிய சண்டை நடக்கிற மாரி இவங்களுக்கு சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் கம்மியாயிடுது. இவங்க 2 பேருமே சண்டை போட்டு முடிச்சுட்டாங்க போல. இப்ப நம்ம ஹீரோ மட்டும் உள்ள அப்படியே அமைதியா வராரு. இவங்க கதவ பூட்டிக்கிறாங்க. அப்படியே போய் உட்கார்றாருங்க பாருங்க. அவருக்கு நெறைய அடிபட்டுருக்கு. அங்க போனா அவ பொண்ணு வந்து இந்த மாரி, "அப்பா நீங்க எப்படி இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவருக்கு அவ என்ன சொன்னாலுமே எதுவுமே கேட்கல. வெறும் பார்க்க மட்டும் தான் செய்றாரு. அப்போ அவரு டக்குன்னு ரத்தம் வாந்தி எடுக்குறாரு. அதுல ஒரு நகம் இருக்கு. அந்த நகத்த பார்த்தோனே வெறியாயிடுது. அவர் ஒய்ஃபயே போயிட்டு கொல்ல போறாரு. அந்த நேரம் அவர் ஒய்ஃப் அவருக்கு பயப்படாம அப்படியே அவர் கண்ணே பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்து இவருக்கு மறுபடியும் சுயநினைவு வந்துடுது. இவங்க நம்மளோட ஒய்ஃப்ன்னு சொல்ட்டு. சரின்னு இப்போ அமைதியா போயிடுறாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா, இவங்களுக்கு தான் ஆபத்து. நம்ம வெளிய போயிடலாம்னு சொல்லிட்டு வெளிய கதவு திறக்க, வெளிய அந்த காத்துக்கிட்டு இருந்த அந்த ஓநாய் மிருகம் இவர தாக்க ஆரம்பிக்குது. இவரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஓநாயா மாறிட்டு இருக்காரு. ஆனா அங்க இருக்கிறது முழுசா உருமாறுன ஒரு ஓநாய். ஸோ அதனால அது இவர அசால்ட்டா தாக்க ஆரம்பிச்சிருது. இப்போ ஹீரோயின் அந்த மிருகத்தோட பின்னாடியே ஒரு கோடாலிய வச்சு இறக்குறாங்க. அது நம்ம ஹீரோயின் பின்னாடியே அப்படியே தொரத்திட்டு வருது. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணுமே வந்து ஓடுறாங்க. அந்த நேரம் அவங்களால இப்போ தப்பிக்க முடியாது. அந்த மாரி சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அத தாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோவ ஒரு இடத்துல சொருவி, அந்த ஹீரோவ வந்து தூக்கி போட்டுருது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும்போது, நம்ம ஹீரோயினும் என்னமோ ட்ரை பண்றாங்க. அடிக்க பார்க்குறாங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. அந்த நேரம் நம்ம ஹீரோ அத டக்குன்னு தள்ளி விட்டுட்டு, அதோட கழுத்திலேயே கடிச்சு, அத அந்த இடத்திலேயே சாகடிச்சிடுறாரு. அப்புறம் தான் தெரிய வருது, அந்த ஓநாயோட கையில பார்த்தீங்கன்னா, ஒரு டாட்டூ இருக்கு. இது வந்து அவரோட அப்பாவ குத்தியிருந்த அதே டாட்டூ தான். ஸோ இப்ப தான் தெரிய வருது, இவரோட அப்பா தான் ஒரு முழு ஓநாயா மாறியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓநாய் இருந்திருக்கும். அந்த ஓநாய் கூட சண்டை போட்டு, இந்த காட்டுல ஒரே ஒரு ஓநாய் மட்டும் தான் இருக்க முடியுமா? ஸோ அதனால ஆல்ரெடி இருந்த ஓநாய் வந்து இவர கடிச்சிருக்கு. ஸோ இப்போ இவரும் ஓநாயா மாறுன பிறகு, அந்த 2 ஓநாயும் சண்டை போட்டு இவரு தான் உயிரோட இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேருக்கிடையில சண்டை நடந்து அவர வந்து சாகடிச்சுட்டாரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் இந்த காட்டுல இருக்க ஒரே ஓநாய்.
ஸோ அவருக்கு ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே வெளிய போயிடுறாருங்க. அப்படியே காட்ட பார்க்குறாரு பாருங்க. முழுசா அப்படியே ஒரு பல்லெல்லாம் ஷார்ப் ஆவுது. கை விரல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது. ஒரு ஓநாயா மாறி ஊளையிடுறாரு. இந்த நேரம் வீட்டுக்குள்ள இருந்த நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவ அப்படியே பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நம்ம அப்பா இப்படி ஆறதுக்கு இவர் தான் காரணமா? அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாரி சமாளிக்கிறாங்க. இப்போ வெளிய நிக்கிற நம்ம ஹீரோயின மொறச்சு பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரே பயமாயிடுது. டக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ அங்க போயிட்டாரு போல. ஓநாயா மாறுன அவரு மேல ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே, நம்ம பொண்ணுக்கு பின்னாடி நிக்கிறாரு. இத பார்த்த ஹீரோயினால என்ன பண்ண முடியும்? கத்தி வச்சு மிரட்டுறாங்க. "நீ போன்னு." அப்போ நம்ம ஹீரோ அந்த கத்தியவே கையால கிழிச்சுக்கிறாரு. இத பார்த்த ஹீரோயின், "நல்லா தானே இருந்தான். ஏன் இப்படி மாறிட்டான்னு?" சொல்லிட்டு கதவ பூட்டிட்டு பின்னாடி இருக்க ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள போய்க்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா, சங்கிலிலாம் இருக்கு. இந்த மாரி ஒரு மிருகத்த வந்து கட்டி போடுறதுக்கான ஒரு ட்ராப் வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ அந்த ட்ராப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோர் ரூமுக்கு அடியில தோண்டி நம்ம ஹீரோ வந்து அதான் ஓநாயா இருக்கான்ல, ஸோ அந்த ஓநாய் வந்து உள்ள வந்துடுறான். உள்ள வந்தவனுக்கு நம்ம ஹீரோயினும், பொண்ணுமே எங்க இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா இவங்களுக்கு தான் அவ இருக்கானா இல்லையான்றதே தெரியல. ஏன்னா அந்த இடம் ரொம்பவே இருட்டா இருக்கு. இப்போ உள்ள வந்த அந்த ஓநாய் என்ன பண்றான், அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறான். அந்த ட்ராப்ல மாட்டி கத்த, அப்போ நம்ம ஹீரோயின் டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. அங்க ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துட்டு, அங்கருந்து அலறி அடிச்சுட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க தப்பிச்சு. இவங்க ஒரு பக்கம் காட்டுல ஓடிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஓநாய தான் மாட்டிட்டு இருந்தான்ல ஹீரோ, அவன் கால அவனே கடிச்சு அந்த ட்ராப்லருந்து அவுத்து விட்டுட்டு, அப்படியே ஓநாய் முழு ஓநாய் மாரியே ஓடி வரான். பின்னாடி வந்த அவன் இவங்க என்ன பண்றாங்க, அந்த ட்ரக் முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு போனவங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கன்னு கீழ விழுந்திருக்கும். அந்த கன்ன எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்க வாட்ச் டவர் இருக்கும்ல, அது மேல ஏறி போய் உட்கார்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். வந்துட்டு அது மேல அப்படியே மெதுவா போறான் பாருங்க. நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்திருப்போம்ல, நம்ம ஹீரோ எப்படி ஹீரோவோட அப்பா வந்து பாதுகாத்திருப்பாரோ, அதே மாதிரி ஹீரோயின் அவங்களோட பொண்ண வந்து பாதுகாத்து கன்ன வச்சுட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே மெதுவா தலைய காட்டுறாங்க. தலைய காட்டுறாரு பாருங்க. நம்ம ஹீரோயின் கன் பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்காங்க. அவங்களால சுட முடியல. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் தானே அவரு. அப்போ அவங்க பொண்ணு சொல்றா, நம்ம அப்பா இத முடிச்சு வச்சுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அவர சுட்டுருங்க அப்படிங்கிற மாரி கேட்க, அவங்களோட ஹஸ்பண்ட் தானே. அதனால அவங்களால சுட முடியல. அப்போ ஒரு டக்குன்னு இவங்கள பாய வரும்போது, அவங்க கன்ன ஷூட் பண்ணிடுறாங்க. அவரும் குண்டடிபட்டு அப்படியே கீழ விழுக, இவங்க 2 பேரும் கீழ போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட தலையில கை வைக்கிறா. அந்த இடத்திலேயே நம்ம ஹீரோவோட உயிர் போயிடுதுங்க. அவ்வளோதான். நம்ம ஹீரோவோட கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த காட்டுல எந்த ஒரு ஓநாயுமே இருக்காது. கடைசியா அந்த ஓநாயா மாறுன நம்ம ஹீரோவுமே வந்து செத்து போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணுமே அந்த காட்டுக்கு அதான் 2 மலைக்கு நடுவுல இருக்கிற அந்த புல்வெளியில நடந்து வராங்க. இந்த புல்வெளி, இந்த மலைகளெல்லாம் ரசிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்க கூட்டு வந்திருப்பாரு. ஆனா அவர் இப்போ இல்ல. இவங்க அத ரசிச்சு பார்க்குறாங்க. இந்த இடத்துல இந்த படத்த முடிக்கிறாங்க. சந்தோஷமா சும்மா அந்த ஊர்ல இருந்துக்கலாம். தேவையில்லாம இங்க வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு, நம்ம ஹீரோவோட உயிர் தான் பாவம் போயிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் சேயிங் ஆஃப்.